வணக்கங்க நண்பர்களே, அவங்க பட்டதாரி விவசாயி. நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தஞ்சை கொண்ட சோழபுரம் இருக்கு பார்த்தீங்களா, தஞ்சாவூர்ல வந்து மகேந்திராவுக்கு வந்து இன்ஃப்ளூயன்சர் மீட் வச்சிருக்காங்க. எதுக்காக வச்சிருக்காங்கன்னா, மகேந்திராவோட யுவோடெக் பிளஸோட சீரீஸை வந்து நம்ம டிராக்டரோட இதை வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்க்க வந்திருக்கிறோம். ஃபுல்லாக பாருங்க, கிட்டத்தட்ட 15 வண்டிக்கு மேலே நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இந்த 15 வண்டிகளும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலு, ஒவ்வொரு ஹெச்பி கொண்டு ஒவ்வொரு தனித்தன்மை வாய்ந்து இருக்கு. அதை வந்து நம்ம அலசி ஆராய்ஞ்சு அதை பத்தி தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்ம கூட வந்து நிறைய யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்லாம் இருக்காங்க. அவங்களையும் நம்ம பார்ப்போம். நம்மளை விட சிறப்பு வாய்ந்த யூடியூபர்ஸ் எல்லாம் இங்க இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் அக்ரிகல்ச்சர் இந்தியா, ஆர்கானிக் ஃபேக்டரி, அவங்க எல்லாருமே இருக்காங்க. அப்புறம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அதோ இங்க உட்காந்துருக்காரு அவரு. அந்த டிராக்டரி வாங்கிட்டு போறாரு. இந்த டிராக்டரி நான் எடுத்து போறேன். எல்லாருக்கும் ஒவ்வொரு டிராக்டரி கொடுக்குற மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஊருக்கு போறோம். சரி வாங்க ஒவ்வொரு இது. இந்த மீட் எங்கே வச்சுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூரில் ஒரத்தநாடுங்கிற ஏரியாவில் புதூருங்கன்னு ஐயனார் கோயில் கிரவுண்டுன்னு ஒன்று இருக்குது. அங்கே தான் பார்த்தீங்கன்னா வச்சுருந்தாங்க. பட்டுக்கோட்டைக்கும் புதுக்கோட்டைக்கும் சென்டரில் உண்மையாகவே சூப்பராக டிராக்டர்லாம் கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. இப்போ இன்ஃப்ளூயன்சர்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம அவங்கள ஒவ்வொருத்தரும் போய் பார்ப்போம். நம்ம கூட பெரிய பெரிய யூடியூபர்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. அதில் இவங்களும் ஏன்னா நீங்கள் சொல்லிடுங்க. தீரன் டிராக்டர்ஸ் அண்ட் வில்லேஜ் வித் டிராக்டர். ஆமாம், இவர் வணக்கம் சொந்தங்களே அப்படிம்பாரு. நல்லா உங்களுக்கு வாய்ஸ் பரிச்சயமான வாய்ஸாக இருக்கும். அப்புறம் ஆனால் நீங்கள் சொல்லிருங்க. வசந்த் ஜேசிபி எக்கோமெக்ஸ். வசந்த் ஜேசிபி அவருங்க. அப்புறம் நீங்க சொல்லிருங்க, இவருதான் முக்கியமான அவருங்க. வீடியோல சந்திப்போம்ங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போங்க. தமிழ்நாட்டுல ரொம்ப முக்கியமான பார்த்து வச்சுக்கோங்க. கரெக்டான ரிவ்யூ வந்து அண்ணன் டிராக்டர் வாங்கணும்னா இவர் கூப்பிட்டுக்குங்க. இவருதான் இருக்குது பெரிய வண்டி எடுத்துட்டு போறாருங்க. இங்க இருக்கிறதுலயே அந்த நோவா டெக் 4 வீல் டிரைவ் பாத்தீங்களா, அது இவருக்கு தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து வேற வண்டி பேர் எழுதிருக்கு பாத்தீங்களா, பேர் எழுதிருக்கு பாத்துங்க. அதுல இருக்கு. நம்ம போகும்போது எடுத்துட்டு போயிடலாம். கோயில் பூஜை போட்டு போயிடலாம். சரிங்க, எல்லாரும் வாங்கிருங்க மகேந்திரா டிராக்டர். ஓகே. இவர் பாத்தீங்கன்னா மிக மிக பெரிய யூடியூபருங்க. டிஎஸ்பி பேர்ட்ஸ் விளாக்ஸ் அப்படின்லாம் வச்சிருக்காரு. உங்களுக்கு இவர் நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சொல்லிருங்க நம்ம எதுக்காக வந்திருக்கோம். நம்ம வந்து இன்னைக்கு டிராக்டர் ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். ஸோ இங்க வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் டிராக்டர் இருக்கு. நம்ம இதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அப்புறம் அண்ணன் வந்து ஆர்கானிக் ஃபேக்டரி, இவரே உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் வந்திருக்காரு. நிறைய பேர் நம்ம பார்த்ததுல வந்து ரொம்ப ஒரு சந்தோஷம். சரி, நம்ம வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம மெயினாக வந்தது வந்து மகேந்திராவோட டிராக்டரை பற்றி, அதையும் நம்ம பார்ப்போம். ஏங்க ப்ரோ? கண்டிப்பாக. சரி, நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஓஜா. நம்ம மினி கூப்பர் வெர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, மினி கூப்பர் வெர்ஷனுக்கு சூட்டபுளான வண்டி. உட்காந்து பார்ப்போம். நமக்கு வந்து இந்த பெரிய வண்டியை பார்க்கும்போது விட நம்ம இந்த சின்ன மினி டிராக்டர்ஸை பார்க்குறத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்களும் வந்து இந்த மாதிரி உட்காந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது வந்து எவ்வளோ ஹெச்பி? 30 ஹெச்பி மகேந்திரா ஓஜா. நம்மளோட மினி கூப்பர் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம மினி கூப்பரோட வெர்ஷன் மாதிரி இருக்கும். ஆமாம், இது எடுத்துட்டேங்க. நல்லா இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குங்க. இது பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. பாக்காடுக்குள்ள. அப்புறம் மினி கூப்பர் இருக்குங்க. ஐயோ, அவர் மறக்க முடியுமா? இவருக்கு மில்லி மினி கூப்பர்னு வச்சுக்கலாங்க. ஆமாம், மில்லி மினி கூப்பர்னு வச்சுக்கலாங்க. இவர் வந்து பூந்து போயிடுவாருங்க. அதுக்கு வேண்டி அவங்களெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க் ஹேண்டில் பண்ணுறதுங்க. இது வந்து 60 ஹெச்பி இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஹெச்பி வண்டி. 605 DI நோவா, மகேந்திரா நோவா. அது இதுலேயே உட்காந்து பார்க்கலாம் வாங்க. வந்துட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சுமார் ரதம் மாதிரி போகுங்க, தேர் மாதிரி. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. சூப்பராக நல்லா இருக்குது உண்மையாக வண்டி. இது வந்து 60 ஹெச்பிங்க. நம்ம ஏசி கேபின்லாம் போட்டால் வச்சுங்களேன், சூப்பராக இருக்கும். ஏசி கேபின்லாம் போட்டு நம்ம வண்டி வந்து வாழைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கிரிப்பர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கிரிப்பர் வச்சு ஓட்டுறதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் வண்டி. 4 வீல் டிரைவ் அவ்வளோ ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து யுவோடெக் ப்ளஸோட சீரீஸ் தாங்க. டிராக்டரில் பூரா பார்த்தீங்கன்னா வருஷப்படுத்தி அந்த கிரவுண்ட் முன்னாடி நிப்பாட்டிட்டாங்க. சரி, இங்கே தான் வச்சு காட்ட போகிறாங்க அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு அப்படியே ஒவ்வொன்றா கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே அந்த கர்டைன் போட்டுருக்கு பார்த்தீங்களா சுற்றிலையுமே, அதுக்குள்ளே வந்து ஒவ்வொரு டிராக்டரியாக கொண்டு போய் நிப்பாட்ட ஆரம்பித்தாங்க. அப்போ ஒவ்வொரு டிராக்டரி எடுத்து ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் இன்ஃப்ளூயன்சருக்கு நிறையா பேர் அக்ரி யூடியூபர் அப்படிங்கிறனால எல்லாருக்குமே மோஸ்ட்லி டிராக்டரிக்கெல்லாம் ஓட்ட தெரிஞ்சிருந்துச்சு. அவங்களும் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தங்க டிராக்டரிக்கெல்லாம் எடுத்து ஓட்டி பாட்டுருந்தாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெரிய வண்டி ஓட்டலாம்னு பார்த்தா எல்லாமே ஸ்லாட் ஃபுல்லாகிடுச்சு. எல்லா ஆளும் ஒவ்வொரு வண்டியில் ஏறி உட்காந்துருந்தாங்க.
அப்புறம் பார்த்தா ஓஜா வண்டி சும்மா இருந்துச்சுங்க. சரி நமக்கு கடைசி வரைக்கும் மினி கூப்பர்லேயே வாழ்க்கையாக தெரியுதுன்ட்டு அப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா ஓஜாவில் ஏறி உட்காந்துட்டுங்க. அது அட்ஜஸ்டபிள் ஸ்டேரிங் எல்லாம் இருந்துச்சுங்க. ஸ்டேரிங் வந்து முன்னாடி பின்னாடியெல்லாம் நமக்கு தகுந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் பார்த்திங்கன்னா ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். நம்ம தான் பார்த்திங்கன்னா நம்ம மினி கூப்பர் ஓட்டி சர்வீஸுங்கிறனால அப்படியே எடுத்து அதில் ஒரு வட்டம் போட்டு அப்புறம் 8 போடலான்னு சொல்லிவிட்டு வண்டியை எடுத்து அதாவது ஒன் சைடு பிரேக்கை வந்து இது பண்ணிட்டு ட்ரிஃப்ட் பண்ணிகிட்டு இருந்தேங்க. எதுக்காக நமக்கு இந்த ஒன் சைடு பிரேக் இப்படி ட்ரிஃப்ட் பண்ணி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாக்காட்டுக்குள்ளே எங்கேயாவது போய் நம்ம சடனாக திரும்புகிறோன்னு வைங்களேன், அதாவது குறுகிய இதாக இருக்கும், அந்த மரத்தை இடையிலேயே திரும்பி நம்ம உழவு போகணும் அப்படிங்கும்போது இது வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நானும் பார்த்தீங்கன்னா டேர்னிங் ரேடியஸ் எல்லாம் எப்படி இருக்குது, ஓட்டுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே நல்லா ஜம்முன்னு இருந்துச்சுங்க. ஆனால் என்னன்னா கொஞ்சம் வண்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த குழியிலலாம் ஏற்றி வரும்போது ஒரு குதிக்குது பாருங்கள், அப்போ அடி விழுகுது பாருங்க, நல்லா ஜம்முன்னு ஒரு அடி விழுந்துச்சு. வண்டி பார்க்குறக்கும் பார்த்திங்கன்னா ஸ்டைலிஷாக என்னமோ ஒரு டிராக்டர் மாதிரியே ஃபீல் இல்லைங்க. வண்டியே ஒரு டாப்பெல்லாம் ஜம்முன்னு போட்டால் சூப்பராக இருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நானும் கொண்டு போய் ஓட்டி எல்லாருமே வீடியோலாம் எடுத்தாங்க. அப்புறம் நம்ம அந்த கர்டைனுக்குள்ளே அதுக்குன்னே தனியாக தார்பாயெல்லாம் விரித்து வச்சுருந்தாங்க பார்த்திங்களா, அங்கே கொண்டு போய் நிப்பாட்டிலாம் சொல்லிட்டு நம்மளும் வண்டியை கொண்டு போய் நிப்பாட்டியாச்சுங்க. அதுக்கப்புறம் மெயினாக நம்ம வந்து சின்ன வண்டியை பற்றி சொல்லவே வேண்டியது இல்லைங்க. சின்ன வண்டி விட நம்ம மகேந்திராவில் வந்து இந்த யுவோடெக் ப்ளஸ் சீரீஸில் பெரிய வண்டி இருக்குது பார்த்திங்கன்னா, 4 வீல் டிரைவ் ஆகட்டும் 2 வீல் டிரைவ் ஆகட்டுங்க, எல்லாத்துமே ப்ரைஸ் வேரியேஷன் ஆகும். அந்த பொறுத்த வகையில் என்னென்ன ஸ்பெசிஃபிக் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் ஒவ்வொன்று கொடுத்துக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் ஃபார்மர்ஸும் பார்த்திங்கன்னா 1-2 பேர் எல்லாம் வந்திருந்தாங்க. அதாவது ரெகுலர் மகேந்திரா கஸ்டமர் இருப்பாங்க பார்த்திங்களா, அவங்க எல்லாமே வந்து டிராக்டர் எல்லாம் பார்த்து ரொம்ப பூரிச்சு போய் இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா விவசாயியில் நண்பன் வந்து டிராக்டர் தானே. யுவோடெக் ப்ளஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா சீரீஸ்லையுமே டிஜிசென்ஸ் 4G கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் ட்ராக்கிங், டீசல் அளவு குறைஞ்சாலும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இப்போ காடுகார ஓட்டணும்னு வச்சுக்கங்களேன், குறிப்பிட்ட பவுண்டரி தாண்டி போச்சுன்னா அது அலாரம் சிஸ்டமாக இருக்குது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம், அது ஒன்று இருக்குது. அப்புறம் சிங்கிள் லிவர் பிடிஓ இருக்குது. சிங்கிள் லிவர் பிடிஓ தான் இதாங்க, சிங்கிள் லிவர் பிடிஓ. நம்ம கிளச்சு இல்லை பிடிஓ வந்து சிங்கிள் லிவரில் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கிளச் தேய்மானத்தை வந்து கம்மி பண்ணுது. அப்புறம் டியூவல் கிளச் அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் வண்டியில் இருக்கிறது. அப்புறம் 4 வீல் டிரைவில் இது இருக்குது. இன்ஜின் அப்புறம் 6 இயர் வாரண்டி, அதாவது இன்ஜின் வந்தாலும் சரி 6 இயர்ஸ் மேனுஃபேக்சரிங் வாரண்டி. அப்புறம் பேரலல் கூலிங் சிஸ்டம் இருக்குங்க. பேரலல் கூலிங் சிஸ்டம்னா இன்ஜினுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஹாட் வாட்டர் பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் போகாமல் கூலிங் வாட்டரே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கு போகிற மாதிரி இருக்கும். அப்புறம் ட்ரை ஏர் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மெயின் இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டூமில் வந்து அந்த ஃப்ரண்ட் லைட் இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ரண்ட் லைட் வந்து பேரலாக, அதாவது வந்து நல்லா அகலமாக வந்து விசிபிள் ஆகிற மாதிரி இருக்கும். பழைய வண்டியிலலாம் ரவுண்டாக இருக்கும், அது நேராக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மர் ஓட்டுறவங்களுக்கு வந்து விசிபிலிட்டி வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அப்புறம் ஸ்டைலிஷ் வந்து வென்டிலேட்டர் கொடுத்துருக்காங்க காற்று போகிற மாதிரி. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஷட்டில் கீர் இது இருக்குது. நம்ம ஃப்ரண்ட்டு பேக் வந்து இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து லோ, மீடியம், ஹை இருக்குது. இதில் 12 ஃபார்வர்டு 12 ரிவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. லெக் ரூமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பேசியஸாக இருக்கும், நல்லா ஜம்முன்னு உட்காந்து ஓட்டலாங்க. பேக் சைடு வந்து யுவோடெக் 585 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஓ பவர் வந்து பார்த்தீங்கன்னா 45.4 HP ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் எஸ்எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா 180.5, மற்ற வண்டியில் பார்த்தீங்கன்னா 200 புள்ளிக்கு மேலே வரும். இதில் வந்து 180.5 தான் எஸ்எஃப்சி. டிசி வால் கொடுத்துருக்காங்க. டிசி வால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன் டைப்பில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பிளான்டரி கீர் பாக்ஸுங்க. பிளான்டரி கீர்னா இல்லை, ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கீர்லேயே வந்து வீல் மூவ் ஆகும். இது வந்து பிளான்டரி கீர்னா சென்ட்ரல் ஒரு கீர் இருக்கும், அதை சுற்றி ஒரு 3 கீர் இருக்கும். அதில் வந்து வீல் வந்து மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடுமே அட்ஜஸ்டபிள் இருக்குங்க. இந்த சைடு நம்ம கை, இந்த சைடு ஒரு கை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த இதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த இன்ஃப்ளூயன்சர் மகேந்திரா மீட் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மெயின் கான்செப்டே பொங்கலுக்கு தாங்க. ஆமாங்க, பொங்கலுக்கு வந்து அதிபயங்கரமான ஆஃபர்ஸில் வந்து வண்டி விட போகிறாங்கங்கிறது மட்டும் உறுதிங்க. எல்லோரும் பார்த்தீங்கன்னா ரெடியாக இருந்துக்குங்க. பொங்கலுக்கு வந்து உங்களோட பர்ச்சேஸை வந்து போடுறதுக்கான ஒரு சூப்பர் ஆஃபர்ஸ் எல்லாம் விட போகிறாங்க நியூ இயர் அண்ட் பொங்கலுக்கு. மெயினாக வந்து யுவோடெக் ப்ளஸ் சீரீஸில் தான் நிறைய ஆப்ஷன்ஸ், நிறைய இதெல்லாம் கொடுக்க போகிறாங்க, ஆஃபர்ஸும் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்மளோட இது இன்ஃப்ளூயன்ஸ் மீட்டு எல்லாம் முடிஞ்சு டாக்டரி எல்லாம் ஒவ்வொன்றா கொண்டு போயிட்டாங்க. இதுதான் எல்லாம் யூடியூப் வரும், ஃபுல்லாக அக்ரி யூடியூபர்ஸ். இங்கே வந்து அதுக்கப்புறம் ஒருத்த நாள்லேருந்து பஸ் பிடிச்சி நம்மளோட
மெயின் சிட்டி தஞ்சாவூருக்கு வந்துட்டேங்க. தஞ்சாவூர் வந்துட்டு நம்ம வந்து தஞ்சை பெரிய கோயில் வந்து பார்க்காம போனால் வச்சுங்களேன், அதை விட பெரிய குத்தம் ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு அற்புதமான கலைநயம், அவ்வளோ ஒரு அற்புதமான படைப்புன்னு சொல்ல என்னோடய ஃபஸ்ட்டு தஞ்சாவூர் பயணம். தஞ்சை பெரிய கோயிலும் பார்த்திங்கன்னா எனக்கு இதுதான் முதல் தடவை. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டுபிடிச்சிட்டோம். இப்படிக்கு தேங்க்ஸ் டு லக்கி டூ தஞ்சாவூர் பிரவீன் அவ்வளோதான். இதெல்லாம் பெரிய யூடியூபர்ஸ் கைஸ், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் ஒரு 4-5 பேர் டீமாக போய் தஞ்சை பெரிய கோயிலில் பார்த்துட்டு அப்புறம் கோயம்புத்தூர் ட்ரெயின் கிடச்சிங்க. அப்புறம் வந்துட்டோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் வருவாங்க.